லக்கணத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் இயல்பிலேயே ஒரு போர் வீரனுக்குரிய வேகமும் துடிப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் நெருப்பு தத்துவத்தை கொண்ட கிரகம் என்பதால் இவர்களது உடலில் உஷ்ணம் சற்று அதிகமாகவே இருக்கும். இது இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி முகத்தில் ஒருவிதமான அதிகார தோரணை அல்லது வசீகரத்தை தரும். எதையும் தள்ளி போடாமல் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் இவர்களிடம் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும். மற்றவர்கள் தயங்கும் காரியங்களை கூட துணிச்சலுடன் முன்னின்று நடத்தும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களது பேச்சில் ஒரு கம்பீரமும் நடையில் ஒரு வேகமும் இயல்பாகவே அமைந்திருக்கும். லக்கணத்தில் செவ்வாய் அமர்வது ஒரு விதமான செவ்வாய் பாதிப்பாக கருதப்படுகிறது. இது குறிப்பாக நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களிடையே சில நேரங்களில் உராய்வுகளை ஏற்படுத்தக்கூடும். இவர்களது நேரடியான பேச்சு மற்றும் வளைந்து கொடுக்காத பிடிவாத குணம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். எதையும் முகத்துக்கு நேராக பேசிவிடும் இவர்களது பண்பு சிலருக்கு கசப்பாக தோன்றினாலும் அது இவர்களது நேர்மையை காட்டுகிறது. லக்கின செவ்வாயின் அதீத உக்கிரத்தை குறைத்து அதன் ஆக்கப்பூர்வமான சக்தியை பெற முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறந்த தீர்வாகும். செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி வழிபடுவதும் மனதிற்கு ஒருவித அமைதியையும் தெளிவையும் தரும். மேலும் செவ்வாய் சகோதரகாரகன் என்பதால் உடன் பிறந்தவர்களுக்கு செய்யும் உதவிகள் மற்றும் அவர்கள் மீது காட்டும் அன்பு மிகப்பெரிய கர்ம வினைகளை போக்கும். செவ்வாய் பகவானின் மூல மந்திரத்தை ஜபிப்பதும் ஏழை எளியவர்களுக்கு துவரை அல்லது சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்வதும் வாழ்வின் தடைகளை நீக்கி வெற்றியை தேடித்தரும். இதனுடன் செவ்வாய்க்கிழமை தோறும் செப்பு பாத்திரத்தில் நீர் அருந்துவது உடல் உஷ்ணத்தை குறைத்து மன நிதானத்தை தரும். அதிகாலையில் செந்நிற சூரியனை தரிசிப்பதும் நிலம் சம்பந்தமான தான தர்மங்களை செய்வதும் செவ்வாயின் எதிர்மறை தாக்கத்தை அறவே நீக்கிவிடும். இரத்த தானம் செய்வது செவ்வாய் தோஷத்துக்கு மிக சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இது விபத்து மற்றும் காயங்களிலிருந்து உங்களை காக்கும்.